வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். திராவிட மாடல் என்பது காலாவதியான சித்தாந்தம் என ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. ஒரே இந்தியா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத கருத்தியல் என்றும் விமர்சனம். அரசு நிதியை பயன்படுத்துவதில் ஆளுநர் மாளிகை விதிமீறலில் ஈடுபடவில்லை என ஆர்.என். ரவி விளக்கம். நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பொய் கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் நல்ல நட்பு உள்ளது, நல்ல மனிதர் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி புகழார். பாஜக தலைவரை போல ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பதவி பிரமாணத்தை மீறி பொதுவெளியில் நிர்வாகம் குறித்து பேசுவதாகவும் கண்டனம். ஆளுநர் பதவிதான் காலாவதியானது என திமுக பதிலடி. திராவிட இயக்க கருத்தியலை இழிவுபடுத்தும் ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். திராவிட மாடலே இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான நிர்வாக பார்முலா. தொண்டர்களுக்கு எழுதிய மாடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். உடல்நலக்குறைவால் காலமான மனோபாலாவின் உடல் தகனம். திரைத்துறையினர், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி. EPS உடன் இணைய தூதனுப்புவதாக கூறுவது முற்றிலும் தவறானது என OPS விளக்கம். நாள்தோறும் பொய்களை பரப்பி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீராங்கனைகளை போலீசார் தாக்கியதாக புகார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கண்டனம். மாமல்லபுரம் அருகே ஆட்டோ மீது பேருந்து மோதி விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மணிப்பூரில் உச்சகட்டத்தை எட்டியது வன்முறை. போராட்டக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவு. முதன்முறையாக 46,000 ரூபாயை தொட்டது தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 352 ரூபாய் அதிகரிப்பு.